ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடோபியில் இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டம் சைஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூனிட்டும் கொடுத்துக்கணும். கஸ்டம் சைஸ் அப்புறம் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு பிக் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். டபுள் டேப் டு எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆடுக்குள்ளே போய் ஒரு பிக்சர் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் அடோபிலே பேக்ரவுண்டில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு பிக் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிக் செலக்ட் பண்ணலாம். என்ன பிக் நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிக் வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன பிக் வந்து நல்லாயிருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன்ஸாக நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு பிக் வந்து நான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் பின் டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டில் அது வந்து செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீப்ளேஸ்னால். அந்த ரீப்ளேஸ் அப்படின்னா நம்ம இதில் இருக்க பிக்கை வந்து அப்படியே ரீப்ளேஸ் மாற்றலாம் அப்படியே. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரீப்ளேஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பிக் கொடுத்துட்டா அது வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகி பேக்ரவுண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இப்போ வேணாம் நமக்கு அந்த 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 பிக்சரே இருக்கணும் அப்படின்னா நம்ம திருப்பியும் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்னென்னா ரிமூவ் பேக்ரவுண்ட். இதில் பிக்கில் உள்ள பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் நமக்கு தேவையான அந்த பிக்சர் மட்டும் ஃப்ரண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்னா நம்ம ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துல ரீஸ்டோர் பேக்ரவுண்ட் வரும். நமக்கு திருப்பி பேக்ரவுண்ட் வந்து வேணும் அப்படின்னா நம்ம ரீஸ்டோர் பேக்ரவுண்ட்னு கொடுத்து அதை அப்படியே செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்னன்னா க்ராப் அண்ட் ஷேப். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்மளோட ஷேப்பை மாற்றணும் அப்படின்னா அந்த ஷேப்பை மாற்றணும்னு மாற்றிக்கலாம். பிக்கிலோட ஷேப் அப்புறம் அதை க்ராப் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் வேணுமா, ரவுண்டு வேணுமா, ஸ்கொயர் வேணுமா, ரெக்டாங்குலர் வேணுமா, ட்ரையாங்குலர் வேணுமா, ஸோ என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நான் இதை வந்து க்ராப் பண்ணி காமிக்கிறேன். இந்த க்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷேப் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் க்ராப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி க்ராப் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரேஷியோ பண்ணுறது எல்லாமே இதில் வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் தான் பண்ணணும். ஸோ இது வந்து நான் க்ராப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் க்ராப் கொடுத்து அது ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். சர்க்கிள் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதில் இருக்க ஃபுல் ஷேப்ஸையும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். என்னென்ன ஷேப் வச்சா எப்படி அது இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ரேஷியோ. ஸோ என்ன ரேஷியோ வேணுமோ அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம நடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த பிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் வந்து ரொட்டேட். நம்ம வந்து இது ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி ரொட்டேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கேல். ஸோ ஸ்கேல் வந்து எப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்கேல் கூட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வரும். ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃப்ளிப். இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து வச்சுக்கலாம். பிக்சரே லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து மாற்றி வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃப்ளிப்லேயே அப் டவுன் மாற்றி வச்சுக்கலாம். மேலே கீழே அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃப்ளிப் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டு லாஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க லுக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட லுக்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எந்த லுக் வந்து நல்லாயிருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த லுக்ஸே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து
சும்மா நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பிளர் ஆப்ஷனை யூஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி பிளர் பண்ணோன்னா அதை வந்து பிளர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ஹான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கான்ட்ராஸ்ட் பண்ணால் நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிரைட்னஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். இந்த பிரைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதிலே ஹைலைட், ஷேடோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிரைட்னஸ்குள்ளே தான் இது எல்லாமே வருது. ஸோ இதில் நம்ம பார்த்து நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணுன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக மீடியமாக இருந்தால் தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் எல்லாமே யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி எல்லாமே நான் வந்து பிரைட்டாகவே கொடுத்துருக்கேன், ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி. இப்போ நான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருக்க பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து நான் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்ஹான்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன், சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சேச்சுரேஷன், என்ஹான்ஸ், வார்ம்த். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து என்ஹான்ஸ் கொடுத்து அதில் ஷார்பன். இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஒபாசிட்டி எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அந்த ஒபாசிட்டி கொடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்கு, அப்புறம் டிம்மாக காட்டினா அது காட்டும். அப்புறம் பிளெண்ட் என்ன மாதிரி நார்மலாக வேணால் நம்ம நார்மலாகவே கொடுத்துக்கலாம், இல்லை மல்டிபிள் ஸ்க்ரீன் இருக்குது, அது ரெண்டில் எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக நார்மலே கொடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் கொடுத்து நான் டன் கொடுத்துட்டேன். மெயின்லி டன் வந்து கொடுத்துட்டோம் எல்லா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. அப்போ தான் வந்து அது வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நான் டவுன்லோட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேரிங் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அப்போ வந்து அது டவுன்லோட் ஆகிருக்கும். அப்புறம் இமேஜ் சேவ்டுனா நம்மளோட இமேஜ் வந்து நம்மளோட ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கும். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோன்னா அது அகெயின் ஒருக்கா சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யுவர் ஃபைல்ஸில் போய் பார்த்தோன்னா நம்மளோட சேவ் பண்ண இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு இன்னும் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.